வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய நரம்புகள் பலம் பெறுவதற்கு நாம் என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும், என்னென்ன மாதிரியான வாழ்க்கை நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இன்றைய தலைமுறையினர் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையால் மிகவும் அவதிப்படுறாங்க. இதன் மூலம் அவங்களுக்கு எழுதும்போது கைகளில் நடுக்கம் ஏற்படுவது, பொதுவாகவே உடல் சோர்வடைவது, களைப்பு, தலைவலி, நிலை தடுமாற்றம், கால் மற்றும் கைகளில் நரம்புகள் இழுக்கக்கூடிய தன்மை போன்ற பிரச்சனைலாம் உண்டாகுது. பொதுவாக நரம்புகளை பலம் பெற வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறவங்களாம் நரம்புகளுக்கு ஊட்டச்சத்து அதிகமாக தரக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொள்ளணும், உடற்பயிற்சியும் செய்யணும். ஸோ உடற்பயிற்சியோடு இணைந்து அந்த ஊட்டச்சத்துக்கள் தரக்கூடிய உணவுகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். அத்திப்பழத்தை நம்ம நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். அத்திப்பழம் சாப்பிடும் போது நரம்புகளுக்கு வலிமை கிடைக்குது. உடல் பலத்தை அதிகரிக்கக்கூடிய சக்தி அத்திப்பழத்துக்கு உண்டு. அத்திப்பழத்து தினமும் ஒரு பழமோ அல்லது 2 பழமோ, அது புத்துணர்ச்சியாக இப்போதான் பறித்திருக்கக்கூடிய பழமாகவும் இருக்கலாம், இல்லைனா உலர வைக்கப்பட்ட அத்திப்பழமாகவும் இருக்கலாம். ஸோ எப்படி நம்ம அத்திப்பழத்தை எடுத்துக்கொண்டாலுமே அத்திப்பழம் நம்முடைய நரம்புகளுக்கு புத்துணர்ச்சி தருவதோட நரம்புகளை பலமும் படுத்துது. நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பலவிதமான நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகளை அத்திப்பழம் குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்கும். பிரண்டை கீரை எடுத்துக்கொள்ளும் போது நம்முடைய நரம்புகள் பலம் பெறும். உடல் நரம்புகளை நன்கு வலுப்படுத்தக்கூடிய சக்தி இயற்கையிலிருந்தே பிரண்டை கீரைக்கு இருக்கு. பிரண்டை கீரையை உணவுகளை சேர்த்துக் கொள்ளும் போது உடலுக்கு பலம் கிடைக்கிறதோடு மட்டுமல்லாமல் பிரண்டை கீரை நரம்புகளையும் வலுப்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் பிரண்டை கீரையை வாரத்தில் 2 முறை நம்ம சாப்பிடும் போது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு குணப்படுத்தப்படும், மீண்டும் வராமல் தடுக்கப்படும். ஸோ நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை வந்ததுக்கு அப்புறம் குணப்படுத்திக் கொள்வதை விடவும் வராமல் முன்னாடியே தடுக்கணும்லாம் நீங்கள் நினைச்சீங்கன்னா பிரண்டை கீரையை சேர்த்துக் கொள்ளுங்கள். நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை பிரண்டை கீரை குணமும் படுத்தும். மாதுளம் பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு நரம்புகள் பலம் பெற ஆரம்பிக்கும். ஸோ நரம்பு மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு மாதுளம்பழம் சாப்பிடுவது மிகவும் நல்லது. ஸோ ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதுளம்பழம் நம்மளுடைய நரம்புகள் இருக்கக்கூடிய உடல் அந்த உடல் வெப்பத்தால் நரம்புகள் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நமக்கு சரி பண்ணிடும். ஸோ நரம்புகளை குளிர்ச்சி அடைய செஞ்சு நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பிரச்சனைகளை நமக்கு நீக்கக்கூடியது நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதுளம்பழம் தான். நரம்புகள் பலம் பெறுவதற்கு நம்ம நெல்லிக்காயை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கு. தினமும் நம்ம காலையில் எழுந்ததுக்கு அப்புறம் ஒரு நெல்லிக்காய் எடுத்துக்கொள்ளலாம், இல்லைனா வாரத்தில் ஒரு தடவை நெல்லிக்காய் ஜூஸ் ஆகும் அதை எடுத்துக்கொள்ளலாம். ஸோ நெல்லிக்காய் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்தும். இதன் மூலமாக அந்த இம்யூன் பவர் நமக்கு கொடுத்து இம்யூன் சிஸ்டத்தையே நம்ம ஸ்ட்ராங் பண்ணும்போது நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களையுமே நம்ம குணப்படுத்திக்கலாம். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளுமே நம்ம வராமல் தடுத்துக் கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் நெல்லிக்காய் நம்மளுடைய நரம்பு தளர்ச்சியுமே நமக்கு சரி பண்ணி ஒட்டுமொத்த நரம்பு மண்டலமே வலுப்படுத்தக்கூடியதாக இருக்கு. இதனால நெல்லிக்காயும் நெல்லிக்காய் ஜூஸையும் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது ஒட்டுமொத்தமாக நம்மளுடைய உடலும் பலம் பெறும், நரம்பு மண்டலமும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஹெல்ப் பண்ணும். வெற்றிலையை நம்ம நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். வெற்றிலை நம்ம மென்று சாப்பிடும் போதே நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு வராமல் தடுக்கப்படும். வெற்றிலை சாப்பிடும் போது நமக்கு அதில் நார் சத்து இருந்திருக்கிறதுல நல்லா பசி எடுக்கவும் ஆரம்பிக்கும். செரிமான கோளாறுகள் எல்லாமே வெற்றிலை தடுக்கும். ஸோ உடல் நரம்புகள் நன்கு வலுப்படுத்திக் கொள்வதற்கும் செரிமான மண்டலத்தை ஆரோக்கியமாக பராமரித்துக் கொள்வதற்கும் வெற்றிலை எடுத்துக்கொள்வது நல்லது. அதனால் நீங்கள் உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வெற்றிலை எடுத்துக்கிட்டிங்கன்னா செரிமானமும் நன்றாக இருக்கும். உங்களுடைய உடல் நரம்புகளையுமே வெற்றிலை பலப்படுத்தும். கண் நரம்புகள் பலம் பெறுவதற்கும் உடல் நரம்புகள் பலம் பெறுவதற்கும் முருங்கை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். பொதுவாக முருங்கைக்கீரைக்கு நரம்புகளை வலுப்படுத்தக்கூடிய சக்தி அதிகமாகவே இருக்கு. பலவிதமான சக்தியை தரக்கூடிய கண்கண்ட மருந்து அப்படின்னு முருங்கைக்கீரையை குறிப்பிடுவாங்க. வாரத்திற்கு 2 அல்லது 3 முறை முருங்கைக்கீரையை நீங்க சமைத்து சாப்பிடும் போது அது நரம்புகளுக்கு பலத்தை கொடுத்து நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வராமல் தடுக்கும். ஸோ முருங்கைக்கீரை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கண் நரம்புகள் அது உங்களுக்கு பாதிக்கக்கூடிய செல்களை போயிட்டு அழிச்சிரும். ஸோ முருங்கைக்கீரை சாப்பிடும் போது கண் நரம்புகள் பலம் பெறும், உடல் நரம்புகளுமே ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால வாரத்தில் 3 தடவை எடுத்துக்க முடியலனாலும் அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு தடவையாவது முருங்கைக்கீரை சமைத்து சாப்பிடுங்க. நரம்புகளையும் கண் நரம்புகளையும் பலப்படுத்திக் கொள்ளலாம். பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு நரம்புகள் பலம் பெற ஆரம்பிக்கும். பேரிச்சம்பழத்தை பாலில் சேர்த்து சாப்பிடும்போது உடலுக்கு தேவையான ஸ்ட்ரென்த், அந்த பலம் இருக்குங்க இல்லையா, அந்த பலம் நமக்கு கிடைக்கும். பேரிச்சம்பழங்களை சாப்பிடும்போது நம்மளுடைய நரம்பு மண்டலம் மட்டும் கிடையாது, நம்மளுடைய எலும்புகளுமே ஆரோக்கியமாக இருக்கும். நரம்புகள் மற்றும் எலும்புகள் இது ரெண்டுத்தையுமே பலம் பெற வைத்து உடலுக்கு ஒட்டுமொத்தமான பலம் உறுதியை கொடுப்பது பேரிச்சம்பழம் தான். பேரிச்சம்பழங்களை சாப்பிடும்போது பலகீனமான உடல் கூட பலம் பெற ஆரம்பிக்கும். நோய்வாய்ப்பட்டு உடல் ரொம்ப மெலிந்து காணப்படுபவர்கள் கூட பேரிச்சம்பழத்தை தங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். சூடான பாலில் அரைத்த பேரிச்சம்பழத்தை சேர்த்து எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகள் எலும்புகள் பலம் பெற்று உடல் உறுதி பெறும். உடல் இழந்த ஒட்டுமொத்த பலத்தையுமே மீட்டுக் கொள்ளலாம். பழங்கள் எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகள் பலம் பெறும். குறிப்பிட்ட வயதினர் அப்படின்றது கிடையாம குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்கள் தொடங்கி முதியவர்கள் வரைக்கும் அனைவரும் தினமும் ஏதாவது ஒரு பழங்கள் எடுத்துக்கொள்வதன் மூலமாக பழங்கள் இருக்கக்கூடிய குறிப்பிடத்தக்க ஊட்டச்சத்துக்கள், அனைத்து ஊட்டச்சத்துக்களுமே நமக்கு கிடைக்கும். குறிப்பாக விட்டமின்ஸ், பி சத்துக்கள் எல்லாமே நமக்கு கிடைக்கும் போது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நம்ம விடுபடலாம். நரம்பு
சார்ந்த பிரச்சனைகளை குணமுப்படுத்தி அதிலிருந்து நம்ம வராமல் தடுக்கிறதுக்குமே வந்து பழங்கள் தினமும் ஏதாவது ஒரு பழங்களை வந்து எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய பழங்கள் வந்து உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சாப்பிடக்கூடிய பழமாகவும் இருக்கலாம், உணவுகளை சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிடக்கூடிய பழமாகவும் இருக்கலாம். ஸோ எப்படி இருந்தாலும் ஒரு பழம் எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகள் பலம் பெறும். கீரைகள் எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகளை பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். நரம்புகள் பலம் பெறுவதற்கு கீரைகள் வந்து நல்ல பலன் அளிக்கும். பொதுவாக பொன்னாங்கண்ணி கீரை மற்றும் மணத்தக்காளி கீரை சாப்பிடும்போது நரம்புகளை பலப்படுத்திக் கொள்ளலாம். தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் கீரைகளை வந்து நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். வாரத்தில் ஒரு தடவை ஏதாவது ஒரு கீரைகளை சாப்பிட்டீங்கன்னா நரம்புகள் பலம் பெறும். விதைகள் மற்றும் நட்ஸ் நம்ம நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். வால்நட்ஸ், பாதாம், ஆளி விதைகள் போன்றவை அத்தியாவசியமான கொழுப்பமிலங்களை கொண்டிருக்கின்றன. இந்த கொழுப்பமிலங்கள் தான் ஆரோக்கியமான சருமம் மற்றும் நரம்புகள், உயிரணு சவ்வுகளை பெறுவதற்கு உதவிகரமாக இருக்கு. அதோடு விதைகள் மற்றும் நட்ஸ்ல விட்டமின்கள், கனிமச்சத்துக்கள், புரோட்டீன் போன்றவையும் அதிகமாக நிறைந்திருக்கு. குறிப்பா பிஸ்தா பருப்புல விட்டமின் பி என்னும் தயாமின் சத்து வளமான அளவில் இருக்கு. இது நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கெல்லாம் மிகவும் முக்கியமானது. எனவே நீங்க தினமும் ஒரு கைப்பிடி அளவு விதைகள் மற்றும் நட்ஸ் எடுத்துக்கலாம். பிஸ்தாவுக்கும் கூடுதல் கவனம் கொடுத்து எடுத்துக்கிட்டீங்கன்னா நரம்புகள் வந்து உங்களுக்கு பலம் பெறும். பன்றி இறைச்சியில் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். பன்றி இறைச்சியில் நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அத்தியாவசியமான சத்தான விட்டமின் பி என்னும் தயாமின் சத்து வளமான அளவில் இருக்கு. மேலும் பன்றி இறைச்சியில் பொட்டாசியம், பாஸ்பரஸ், புரோட்டீன் போன்றவையும் அதிகம் நிறைந்திருக்கு. மாதத்தில் 4 தடவை, அதாவது வாரத்தில் ஒரு தடவை பன்றி இறைச்சி நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய நரம்புகள் வந்து பன்மடங்கு பலம் பெறும். ஓட்ஸ் நீங்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா பன்றி இறைச்சிக்கு பதிலாக ஓட்ஸ் சாப்பிடலாம். ஏன்னா ஓட்ஸ்லையுமே விட்டமின் பி அதிகம் இருக்கு. கூடுதலாக ஓட்ஸில் புரோட்டீன், மெக்னீசியம், இரும்பு சத்து, ஜிங்க் போன்ற ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே அதிகம் நிறைந்திருக்கு. இந்த சத்துக்கள் அனைத்துமே ஓட்ஸில் என்ன பண்ண முடியும்னா நரம்புகளை நமக்கு அமைதியை செஞ்சு நரம்புகளினுடைய ஆரோக்கியத்தை நமக்கு மேம்படுத்தும். நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் நம்மளை பாதுகாத்துக்கும். கடல் உணவுகள் நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா நரம்புகளை நம்ம பலப்படுத்திக் கொள்ளலாம். நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமான சத்து எதுன்னு கேட்டீங்கன்னா அது விட்டமின் B12 தான். இந்த விட்டமின் B12 வந்து மூளையினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் அவசியமானது. மன இறுக்கத்தை தடுக்கிறதுக்கும் குணப்படுத்துவதற்கும் முக்கியமான சத்து விட்டமின் B12 தான். ஸோ இந்த விட்டமின் குறைபாடு ஒருத்தவங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இதயம் சார்ந்த பிரச்சனைகள், உடல் சேதத்தை உண்டாக்கும், நரம்புகள் வந்து சேதத்தை ஏற்படுத்தும். அதனால் நீங்கள் கடல் உணவுகளான மீன்கள் எடுத்துக்கோங்க. அதில் விட்டமின் B12 அதிகம் இருக்குது. அடிக்கடி வாரத்தில் 2 முறை நீங்கள் மீன் சாப்பிடும்போது நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் வந்து விடுபடலாம். நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை குணமும் கொள்ளலாம். இறைச்சி நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகள் உங்களுக்கு வந்து பலம் பெறும். இறைச்சிகளில் விட்டமின் B12 அதிக அளவில் இருக்குது. இது நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அவசியமான ஒன்று. எனவே உங்களுடைய டயட்டில் நீங்கள் சிக்கன், மாட்டு இறைச்சி போன்றவற்றை அப்பப்போ சேர்த்துக்கொள்ளலாம். இதனால் விட்டமின் B12 மட்டும் இல்லாமல் இதர விட்டமின்கள், கனிமச்சத்துக்கள், புரோட்டீன் போன்றவையும் உங்களுடைய உடலுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இறைச்சி வந்து நீங்கள் சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஏதாவது ஒரு இறைச்சி வந்து எடுத்துக்கொள்ளலாம். சிக்கன், மாட்டு இறைச்சி, ஆட்டு இறைச்சின்னு மாற்றி சாப்பிடலாம். இறைச்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட் நரம்புகள் பலம் பெறுவதற்கு. முழு தானியங்கள் எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகள் வந்து உங்களுக்கு பலம் பெற ஆரம்பிக்கும். ஸோ முழு தானியங்களான கைக்குத்தல் அரிசி, பார்லி, திணை போன்றவற்றில் விட்டமின் பி அதிகம் இருக்குது. விட்டமின் பி நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அவசியமானது. குறிப்பாக கர்ப்பிணிகளுக்கெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அது நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஸோ குறிப்பாக வந்து பார்த்தோம்னா குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்களை தொடங்கி முதியவர்கள் வரைக்கும் அனைவருமே விதைகள் மற்றும் நட்ஸ் எடுத்துக்கொள்ளும் போது அது கூடவே வந்து பார்த்தோம்னா முழு தானியங்களும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நரம்புகள் வந்து உங்களுக்கு பலம் பெறும். எனவே குயினோவா, பழுப்பு அரிசி, ஓட்ஸ் மற்றும் முழு கோதுமை ரொட்டி போன்ற ஆரோக்கியமான முழு தானியங்களை நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொண்டு நலம் பெறுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.